ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நந்தி ஹில்ஸோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. அப்படியே அந்த மிஸ்ட்டு பாருங்கள், அப்படியே செம்ம கூலிங்காக வந்தது. இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இன்னும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு பிளாஸ்டிக்கில் வலிக்குது அதனால். அண்ணா அது முன்னே அது இதுதானா, க்ளவுட்ஸ் தானா? ஏதோ இடம் அநியாயம் தானா அண்ணா. வீட்டில் இருந்தால் இது என்ஜாய் பண்ணியிருப்போமா? ஒரு நாளைக்கு தானே, அதை தான் நானும் பார்க்குறேன். ஒரு நிம்மதியான நான் போய் நைட்டுக்காக செஞ்சு அனுப்புகிறேன். நாளைக்கு காலைல எழுந்து போயிடுங்க. காலைல எழுந்து போயிடு, பிரியாணி செய்கிறேன் நைட்டுக்கா. அதான் நாமளும் எடுக்கலாம். ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு 2000-4000 கேட்குறானுங்க. அப்பா ஐயோ, இந்த இங்கே பாரு எப்படி வருது, இப்போ ஜாஸ்தியாக வருது. இந்த பக்கம் வர நானும் வரணுமா? எனி டைம் இப்படி தான் இருக்குமோ? ஈவினிங் டைமில் கூட க்ளவுட்ஸ் இப்படியே இருக்குமா, இல்லை முடிஞ்சிருமா? அந்த பொண்ணு நம்ம அங்கே எப்படி மிரட்டிங்க போகிறேன். அவருக்கு போட்டியாக வந்துருச்சு. கேரளா பொறாமையோ கிராமியோ என்ன இந்த பெரிய மணிக்கு நான் இருக்கும்போது சின்ன மணிக்கு வந்தால் போகிறாரா? நீ இருக்கும்போதா? வா வா மாம். மாம் இந்தா புடி. அதே மாதிரி நீ, நான் கூட வரேன். மேலே தூக்கி போடுறா. எவ்வளோ அழகாக வருது. ஹோட்டல் மயூரா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஊருக்கு போகும்போது இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? இருக்கும். போ ಆನಂದ ಓಲವ ಇಲ್ಲಿ ಫೋನ್ ಮ್ಯಾಗ ಬಂದಿದ್ದೇವೆ ನಾವು. ಅದೇ ಕೂಡ என்ன இவங்க நடுவில் தான் வந்து போடணுமா? ஒன்றுமே தெரில ஜி. கிளவுட் ஒயிட்டாக தெரியுது. நம்ம அது வீடியோ எடுக்கலாம் கோவப்படும். அதுவும் உனக்கு பிடிங்கிட்டு போகுது. வீடியோ எடுத்துட்டோம்பா, கோவப்படாத. அந்த குரங்கு பாரு ஏதோ பண்ணுது. வீடியோ பிடினா பாரு, போட்டோ அப்படி வந்து அம்மாவுக்கு தொடையிலே கடிச்சிட்டு போயிடுச்சு. பர்மிஷன்லாம் போட்டோ எடுத்து இல்லைங்க, நான் நிறுத்தனா ஜாஸ்தி இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே தான் வராங்க அவங்க. ஃபுல்லாக ஹிந்தி வாழ தான் ஜாஸ்தி. குரங்கு ஏரிவாயா 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 பாத்திரா ஏரிவாயான்ற நீ தாண்டா. கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஸ்டோரி பெஞ்சில் ஃபுல்லாக வராங்க, பிடிங்கின்னு போயிட போகிறாங்க.
இன்னும் இவ்வளோ கீழே இல்லை முடிச்சிட்டோமா? அதே தானா? ஒரு ஹை லெவல் கார் தான் போட்டோம். கொஞ்சம் தண்ணி தொட்டு தொடச்சது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது பாரு, அதே மாதிரி அதையும் தொடச்சிருந்தா இதுவாகிட்டுக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டேன். எல்லாமே தொடச்சிருந்தா கொஞ்சம் ஏதோ காந்தி நிவ்யா கெஸ்டா நிலையாவா காந்தி ஸ்டாச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க மரம். அங்கே வந்து எங்கள் அண்ணா ஃபோட்டோ பிடிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த பிளேஸ் நல்லா இருக்குன்ட்டு. அப்புறம் நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சோம். அப்போ அங்கே கொஞ்சம் லீஃப்லாம் கலீஜாக இருந்ததுனால ஃபோட்டோ பிடிக்க போயிட்டு திருப்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பெரிய நந்தி ஒன்று இங்கே நந்தி ஹில்ஸில் ஒரே ஒரு நந்தி மட்டும் பெருசாக இருந்துச்சு. அந்த நந்திக்கு போயிருந்தோம். இதை பாருங்கள், இந்த நந்தி தான் அது. லிங்கம் வந்து குட்டியாக ஒரு இடத்துல இருக்குது. அது வீடியோ நான் கவர் பண்ணல. இந்த லிங்கம் தான் இங்கே இருக்குது. அந்த நந்தி ஹில்ஸுன்றதில் இந்த நந்திக்காக தான் அந்த பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய நந்தி இருக்குது பாருங்கள். நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கே ஒரு பத்ரகாளி கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே முருகன் கோவில், முருகன் டெம்பிள், பிள்ளையார் எல்லாம் இருந்தாங்க. நான் போயிட்டு சாமி கும்பிட்டு நந்தி காதில் எனக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தி. அந்த நந்தி ஃபுல்லாக ஆயில் மாதிரி பிச்சு பிச்சுன்னு இருந்தது. பாருங்கள், நான் சாமி கும்பிட்டு போய் நந்தி காதில் ஏதாவது சொல்லி எனக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு வந்துடுவேன். வேணுன்னா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரைட் சைடு தான் வேணும்னா அந்த சைடு வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து வேண்டிட்டு வந்தோம். உங்கள் அப்பாவுக்கு நிகரான ஆளுன்ட்டான் வேற அவன். உங்கள் அப்பாவுக்கு நிகரான ஆள் தான், ஒன்றும் குறைச்சிடல வான்ட்டான். என்னென்ன பிடிச்சோம் வியூஸு, இங்கே ஸ்டார்டிங்கில் பிடிச்ச ஃபோட்டோ இது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த வியூஸில் நல்லா இருக்குன்னு எங்கள் அண்ணா கூட ஃபோட்டோ பிடிச்சிது. இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டீ குடிக்கும்போது மேலே ஊற்றிட்டார், அதனால பேண்ட் அப்படி ஆகிடுச்சி. நிறைய ஃபோட்டோ பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அது சும்மா லைட்டாக கிளிக் பண்ணுறது கூட சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அங்கே பிடிச்ச ஃபோட்டோ இது தான். அந்த க்ளவுட்ஸ் வந்து நம்ம மேலேயே சில்லு சில்லு சில்லுன்னு விழுந்தது. செம்மையாக இருந்தது பாருங்கள். அப்படியே இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.